நான் நிஜமா இன்றைக்கி மேடைக்கு பின்னால் உட்காந்து இந்த கேமராக்கெல்லாம் பின்னால் உட்காந்து இந்த விழாவை பார்த்துட்டு போகணுங்கிற ஆசையில் தான் வந்தேன். ஏன்னா அங்கே உட்காரும்போது இங்கே உட்காரவங்க பேசுகிறவங்களோட முகத்தை பார்க்கலாம், எந்த ஒரு இதுமே சிரிப்படும்போது சிரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பின்புறம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதுவுமே நம்ம சிரிப்பு வந்தால் பெருசாக சிரிக்க முடியாமல் உட்காந்துருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஆமாம். யுகபாரதி அண்ணன் தான் எனக்கு. எவ்வளோ பெரிய கவிஞர், ஒரு கவிதையில் ரொம்ப திறமைசாலி, அதை பற்றிலாம் எனக்கு கண்டிப்பாக பேச வரவே இல்லை. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது பேசுறதுக்கு இங்கே என்னை விட நிறைய படித்தவங்க, கவித்துவம் மிக்க பெரியவர்கள் இங்கே இருக்காங்க. அவர் மிகச்சிறந்த மனிதர், ரொம்ப அன்புள்ளம் கொண்ட ஒரு அண்ணன், நண்பர் பலருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உதவி இயக்குனர், என்னுடைய வட்டத்தில் இருக்க உதவி இயக்குநர்களே நிறைய பேர் ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் ஒரு டீம் மெம்பராக இருப்பார். யுகபாரதி அண்ணன் நிறைய பேருக்கு பல ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் பல ப்ரொடியூசர்கிட்ட வந்து அவங்க கதையெல்லாம் பிச் பண்ணி கொடுப்பார். அப்படி பல உதவி. இப்போ என் தம்பி ராம் இங்கே இருக்கான், எங்கிட்ட முதல் அதே படம். ராமுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே யுகபாரதி அண்ணன் இருக்கார். அது மாதிரி இன்னொரு நண்பன் ராம் இருக்கான், அவனும் அப்படி தான். ஆனால் யுகபாரதி அண்ணன் தான். இப்படி நிறைய உதவி இயக்குநர்களிருந்தே யுகபாரதி அண்ணன் வந்து தெரிஞ்சிருக்கும். யுகபாரதி அண்ணன் எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருப்பார். எனக்கும் அண்ணனுக்குமான விஷயம், என் படத்தில் வழக்கமாக பாட்டு வந்து நானே எழுதிடுறேன், முடக்கோட்டத்தில் ஆகட்டும் குழஞ்சில் ஆகட்டும். ஏன்னா அது வந்து பாட்டு எழுதிடுவோம் அப்படிங்கிறது இல்லை, அந்த டைமில் காசு இல்லை. நம்ம கம்போசிங் உட்காரும் போதே வந்து சும்மா ஏதோ டம்மி லிரிக் போடுவோம். போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் 10 தாடி பார்த்தா பன்னிக்குட்டி மூஞ்சி அழகாக தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு 10 தாடி கேட்க இது நல்லா இருக்குது அப்படின்னு நாங்களே நம்பிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 20,000 50,000 1,00,000 எங்கேயாவது கொடுக்கணும், அதை சேமிச்சிருவேன் பட்ஜெட்டில் அப்படின்ட்டு அப்படியே எழுதிடுறது தான் இந்த பாட்டு. அப்படி எழுதுனது தான் மூடக்கூடத்தில் எழுதின பாடல்கள்லாம். குழஞ்சியில் வந்து அந்த மாதிரி 3 பாட்டு எழுதியாச்சு. டியூன் போட்ட உடனே அப்படி எழுதிடுறது, அது இப்படி வச்சுட்டோம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒரு கொஞ்சம், நான் வழக்கமாக கம்போஸ் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்தில் எழுதிட்டேன்னா எழுதி முடிஞ்சிடும், இல்லைன்னா அதுக்கப்புறம் எழுதவே முடியாது. அந்த பாட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, அதுக்கு மேலே முடியவே இல்லை. அப்புறம் நண்பன் நடராஜன், நிச்சயமைப்பாளர் நண்பன் நடராஜன், நண்பா இது ஒரே ஒரு வழி தான் நண்பா, அண்ணங்கிட்ட போவோம் யுகபாரதி அண்ணன்ட்ட. யுகபாரதி அண்ணா ஒரு பெரிய பட்ஜெட் போவோமே, எங்கே போகிறது அப்படின்ட்டு, இல்லை நண்பா போவோம் அப்படின்ட்டு போனோம். ஐயா இவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கு மேலே ஒரு வீடு, கீழே ஒரு விசிட்டர்ஸ் வீடு. போனால் ஃபஸ்ட் அந்த விசிட்டர் வீட்டில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா வந்தார். ரொம்ப பெருந்தன்மையான மனிதர், அவருடைய பெரிய மனசு. ஏன்னா போனவொடனே, தம்பி நீங்கள் நல்லா பாட்டு எழுதுங்க தம்பி அப்படின்னாரு. ஏன்னா அந்த பெருந்தன்மையில் யாருக்குமே வராது. அப்புறம் போய் உட்காந்து, ஆனால் இந்த மாதிரினா தமிழ் சினிமாலே இல்லாத ஒரு புது சுச்சுவேஷனை, காதலையும் பிரிஞ்சிடுறாங்க, அதில் வழியில் ஒரு பாட்டு அப்படின்னும். அப்புறம் அண்ணன் உட்காந்த உடனே அப்படி அந்த டியூன் சொன்ன உடனே டப்புன்னு அடுத்த ஒரு எவ்வளோ ஒரு அரை நிமிஷம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு, பேசாமல் போடா நீ பேசாட்டி பரவாயில்லை அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடராஜனும் சூப்பராக இருக்குது, பேசாமல் போடா நீ பேசாட்டி பரவாயில்லை அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்கு அப்படின்னா. எனக்கு வந்து அண்ணா இந்த இரு பாலாரையும் பொதுவான ஒரு இதாக இருக்கணுண்ணே அப்படின்னா, தம்பி நல்லா இருக்குது தம்பி இல்லைண்ணா ரொம்ப நல்லா இருக்கு, பொதுவாக யார் வேணால் எப்போ வேணாலும். ஏன்னா காதல் தோல்விங்கிறது தான் வழக்கு. நம்ம இந்த யுகத்தில் வந்து மாறாமல் வந்துகிட்டே இருக்கிறது இந்த காதல் தோல்வியும் தான். அதனால் இது எப்போ பார்த்தாலும் யார் ஆண் பாடாகட்டும் பெண் பாடாகட்டும் யாராக இருந்தாலும் பாடுற மாதிரி இருக்கணும், ஒரு பொதுவான அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பார்த்துட்டு சரி என்னத்தான் சொல்ல, நான் ஒன்றால் அழுதேன் உள்ள அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா இது நமக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தோம். என்னன்னா அவள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக என்னத்த சொல்ல நான் ஒன்றால் அழுதேன் உள்ள அப்படின்ட்டார். சூப்பர்ண்ணே, அடுத்த வரி அப்படின்னா வேற என்ன நான் சொல்லுவேன் தெரியல அப்படின்ட்டார். அதான் வரி. ஒருவேளை என்னடா தம்பி வந்து உட்காந்து சும்மா என்னென்னமோ கேட்குறேன், அண்ணன் கொடுத்து எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா எனக்கு தெரியல. அசால்ட்டாக அப்படியே சொன்னார்.
என்னென்னா இது அந்த வரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாச்சு, இதே நம்ம எழுத முடியல அப்படின்னு தோணுது. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய படமாகட்டும், எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாகட்டும், அது ரொம்ப சிம்பிளாக தெரியும். அதை நம்ம முழுமையாக பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது கொண்டு வர்றது வந்து அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி ஒரு படைப்பு தான் மிக சிறந்த படைப்பாக நான் பார்க்குறேன். அவருடைய வரி எல்லாமே அப்படி தான் இருக்கும். நான் அன்றைக்கி கூட நான் மேடையில் சொன்னேன், ரொம்ப ஒரு சிலாய்ச்ச வரி ராஜ்மோகனுடைய ஜோக்கரில், ரேஷன் அரிசி புழுவில் வல்லரசு கனவுல. அவ்வளோ இது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு தெரியாது ரேஷன் அரிசியில் புழு இருக்கும், அதுதான் நம்ம நாடு வாழ்ந்துருக்கு, எல்லாருக்குமே தெரியும். வல்லரசு கனவு இருக்குது, ராக்கெட்டு அங்கே ராக்கெட் அனுப்பணும். 2020 வல்லரசு இல்லை, குடிக்க தண்ணிலாம் உட்காந்துருக்கோம், சோகத்துக்கு வழியெலாம் உட்காந்துருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அந்த தெரிகிற விஷயத்த எல்லாருக்குமே இருக்கிற விஷயம்லாம் தெரியுதா, அதை வந்து ஒரு இடத்துல பதியேறது இருக்குல்ல, அதுதான் ஒரு சிறந்த இது. அது ஒண்டர்ஃபுல்லான ஒரு இது. இன்னொன்று அது நிறைய பேர் சொல்லுவாங்க, யாருங்க இப்போ ரேஷன் அரிசி சாப்பிட்றாலும் யாரும் சாப்பிட்றது இல்லைன்னு. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நான் கூட கொழிஞ்சி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நல்ல காசே இல்லை, ஒரு 2 மாதம் வீட்டில் ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்டோம். அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம எங்கேயோ ஒன்று நினச்சிட்ருக்கோம். அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லிடுவார். ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஒரு உட்காந்தா ஒரு மேடை போட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மைக்கு பிடிச்சி பயங்கரமாக ஃபிலாசபிக்கலாக பயங்கரமாக பேசலாம். அது ரொம்ப எளிமையாக 2 வரியில் சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். அந்த சிம்பிளிசிட்டி தான் யுகபாரதியனோட பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாம் தாண்டி அன்பும் மனிதமும் இருக்கிற ஒரு நபர். அது என்றைக்குமே இருக்கணும்ண்ணே. அதுதான் உங்களுடைய பெரிய சக்திண்ணா. நன்றிண்ணா. இது வாழ்த்துக்கள் இந்த இதுக்கு.